உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நடிக்க வைக்கத்தான் நான் 10 வருஷமாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பயத்தில் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. அவருடைய அண்ணன்கிட்ட போனேன். இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஓகே சொல்லி யாருக்குமே நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாதன் சார் எனக்கு நடிக்க வந்தார். எங்களுடைய பேரரசு சார், என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், எனக்கு அவர் ஒரு குரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எப்படி குருண்டு. திருடி 7 நாள் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கு தெரியாமல், பழனி படத்தில். ஸோ அவர் கூட கேட்டார், எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ணனை சத்யநாதன் சார் எப்படி நடிக்க வச்சிங்க, என்ன மேஜிக், என்ன மந்திரம் தந்தீங்க, மந்திரம் பாவச்சிக்கன்னு சொல்லி மாம்பழத்துடைய ஓடியோ லான்ச்சில் சொன்னார். ஸோ அது மாதிரி ஏதோ இறைவனுடைய அருள் செயல் சார் தெய்வத்தில் என்னை தருகிறார். எங்களுடைய இசைஞானி இளையராஜா வெங்கட் பிரபு இயக்குனர், அவருடைய தந்தையாக அதொரு கலரில் தருகின்றார். நான் ரொம்ப நேசிக்கின்ற பிரேம்ஜியினுடைய தந்தையாக தருகின்றார். அடுத்த இன்னொரு இந்த 4 வடிவங்களை கொண்ட எங்களுடைய கௌரவ இசையமைப்பாளர் கங்கை அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அப்படியே வெல்கம் பண்ணுங்க, நான் பேசிட்டே இருக்கிறேன். இஸ்ரேலினுடைய மொஷாட், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் நான். அதிலிருந்து வெளியேறி விலகி சினிமா துறையில் இங்கே அமர வைத்துள்ளான். மாம்பழ படம் நாங்கள் விட்வா தயாரிக்க படத்தின் அறிமுகம் ஒன்று இருக்கின்றது. அந்த படத்தின் கதாநாயகனாக நாங்கள் பிரபலமான இலங்கையின் ஒரு தொலைக்காட்சியின் பிரபலமான ஒருவரை அறிமுகப்படுத்த போகின்றோம். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாக்களிக்க விரும்புகின்றேன். விட்வா என்ற அமைப்பிற்கூடாக நானே எல்லா படங்களையும் இயக்கப் போவதில்லை. அப்போ நான் சபதம் எடுத்தேன், சொன்னேன், எங்களுடைய முயற்சி தான் இது. இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல் விடுவதும் படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது. இன்று 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம். எங்களுடைய மெம்பர்ஷிப் விட்வாவினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேர் 50% 50% ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பது நாங்கள் போகின்றோம். கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும். 50% ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் வரை நாங்கள் இருக்கின்றோம் 3 வருடத்துக்குள். ஆனால் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் சார், விஜய் டிவி சேனல் பேர் சொல்ல விரும்ப லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. 10 லட்சம் 15 லட்சம் கோடிக்கணக்கில். இதை நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் 50,000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் ஒவ்வொரு ஊராக போவோம், ஒவ்வொரு டீமாக போய் வீடு வீடாக போய் சொல்லுவோம், இதுக்கு மெம்பருக்கு வாங்க. நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக நாங்கள் 40,000 பேர் போவோம். ஸோ எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது போன்ற ஸ்பீக்கர்கள் 40,000. இவர்களுக்கு நாங்கள் 50% படத்தை நாங்கள் ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும். நம்பிக்கை சார், நடக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு. எங்களுடைய ப்ரொஜெக்ட் இது, எங்களுடைய ப்ரொஜெக்ட். ஒரு சகோதரன் ஆஃபரில் டிக்கெட் எடுக்கிற சகோதரன், விட்வா ஐடி வச்சுக்கிற சகோதரன், நண்பன், எங்களுடைய கலைஞன் பெருமையாக சொல்லுவான், எனக்கு ஆஃபரில் டிக்கெட் இருக்கு, நான் தியேட்டரில் போய் 50% பார்ப்பேன். அது எப்படின்னு சில யோசிக்கலாம். அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோட பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய், சூர்யா, இந்த மாதிரி முதல் டிக்கெட் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு கலைஞன், ஒரு ரசிகன், ஏன்னா முதல் நாள் டிக்கெட் 500 அப்படி அந்த ரேஞ்சில் அப்படித்தானே. ஸோ ஆஃபர் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஸோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பெயர் வரும்.
அவருடைய பேர் வந்தே ஆக வேண்டும், வராமல் விட மீடியாக்களை எழுதி சொல்லலாம். ரஜினி சார் என்னோட 2 மாசங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. ஸோ விட்வா வெளியீடு முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த விதைத்து விட்டால் அது வளர்ந்து விடும். ஸோ இப்போ இவ்வாறு ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு கண்டிப்பாக விட்வா மொக்கை படங்களை வெளியிடாது. விட்வாவில் ஒரு குழு இருக்கின்றது, 40 பேர் கொண்ட பேர் படத்தை பார்ப்பார்கள். பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணித்தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வாங்க போகிறோம். மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஃபண்டு இல்லை சார், ஃபண்டு அந்தளவு பெருசாக இன்றைக்கு இல்லை. கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலே என்னுடைய சொந்த படம், என்னுடைய தயாரிப்பு. அந்த படத்தை நான் விட்வாவுக்கு டொனேட் பண்ணி உள்ளேன். ரொம்ப பெரிய குரோஸ் கணக்கு அந்த கருப்புடன்படிக்கை படத்துக்கு விட்வாவின் சகோதரர் ஒருவரை, விட்வாவில் உள்ள மெம்பர் ஒருவர் இல்லை. நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே 2-3 படம் ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ விட்வாவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிசையில் இருக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம். அது ஒரு வாழ்க்கை. எங்களுடைய பரங்குடி மணி எங்க பரங்குடி வாங்க உட்கார்ந்துக்கிறீங்க, வாங்க இங்கே பேசுவோம். பரங்குடி மணி அவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கலைஞன். நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதாவது படத்திலே என்று ஏங்கிக்கிருந்த ஒரு கலைஞன். சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன அவரை முன்னாள் இராணுவ வீரர். பல விடயங்களில் எங்களுக்கு பிடித்திருந்தது. சில விடயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன், அவருடைய ஒத்துழைப்பையும் நல்கினார். அவரை இன்று நாங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்க போகின்றோம். கருப்புடன்படிக்கை படம் ரஜினி சார், நம்ம பாரதி ராஜா சாருடைய சினிமா கல்லூரியில் அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து எல்லாருமே என்னை கட்டி அணைச்சி வாழ்த்தி ரொம்ப ஃபீலிங்கான ஒரு படம். ஸோ அந்த படத்தை நம்பிக்கையுடன் நாங்கள் விட்வா கூடாக 2வது படமாக வெளியிடுகின்றோம். நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை, அதான் நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில். ஒரு படம் நேமை நாங்கள் வெளி ஒவ்வொருத்தரை விட்வாவினுடைய கொள்கை பிரகடனம் சட்ட திட்டங்களில் பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார். இவ்வளோ நேர்மையான ஒரு அமைப்பு இருக்குமா என்று. எந்த அளவுக்குண்டா இதில் ஃபவுண்டர் நான். என்னை 40 பேர், 2 பெரும்பான்மை, 3 பெரும்பான்மையோட என்னை வெளியிலே தூக்கி வீச முடியும். யாரும் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் ஃப்ராடாக இருந்தால் கூட துணை செயலாளர் அல்லது துணைத் தலைவர் அல்லது ஜாயின்ட் செக்ரட்டரி இவர்கள் யாராவது ஒருவர் செயற்குழு 150 பேரையும் கூட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் ஃப்ராட் என்று சொல்லி 3 வாக்கெடுத்து இவர்களை முடியாத அளவுக்கு மிகவும் கடினமாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் பதிவு செய்து வைத்துள்ளோம். சொன்னா சார், என்ன லைட்டாக சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சமூக சேவகர், ஒரு பெரிய காலேஜ் ஒன்றின் பெரிய காலேஜின் தலைவர், பல பொதுநல அமைப்புகளின் தலைவராக இருந்து எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம், நீ மரணிக்கும் போது ஒரு 40 பேர் அழணும், சொந்தம் இல்லாதவர்கள். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்தது. ஸோ இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்போ சினிமா துறை, நான் ஒரு போலீஸ் புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக இருந்து ஸ்ரீலங்காவிலே அதை விட்டு வரும்போது, ரிசைன் பண்ணும்போது டிஐஜி என்ற கையை பிடிச்சிட்டாரு. இது ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை விட, ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை விட உயர்ந்த பதவி. பார்லிமெண்ட் உறுப்பினர் 5 வருடத்துக்கு ஒரு சாதிக்க விரும்புகிறேன். சினிமாவுக்காக நீ இதை விடுறியா? இல்லை சார், இந்த பதவியில் இருந்துக்கு நான் ஒரு 5000 10,000 சில ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் உதவி செய்ய விரும்புகின்றேன். அதுக்காகத்தான் நான் போகிறேன்.
இது ஒரு நம்பிக்கை சார். சிலர் வந்து என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு பேசுகிறாரு, அப்படி இல்லை. ஒரு நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தான். எல்லாருமே நம்பிக்கையில் தான். எல்லாருமே சாருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாரும் கஷ்டத்தில் இருந்து வந்தது தான். ஸோ ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் புறப்பட்டிருக்கின்றோம். இப்போ சொல்லுகிறேன், இந்த விட்ஃபா மாநாட்டில், முதலாவது மாநாட்டில், இரண்டாவது மாநாடு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்றில் நடக்கும். நிச்சயமா பெரிய லெவலில் நேரு ஸ்டேடியம் சார், பேர் சார் நம்மளோட சீட்டு வச்சு நடந்த அது பேசுவது 10,000 பேர், மோர் தென் 10,000 பேர் உட்காரலாம். ஸோ நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணிக்கோம். இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக்கொள்வோம். ஒரு 3 வருடத்திற்குள் என்னுடைய விட்ஃபாவில் உள்ள இந்த செயற்குழுவில் உள்ள 150 பேர் வீட்டிலையும் கடன் இல்லாத காரு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. அதாவது செயற்குழு விட்ஃபாவில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் பண்ண முடியாது. அந்த இல்லை சார், 140 பேர் ஏழைகள் தான். பணக்காரர்களை நாங்கள் அந்த அளவுக்கு பணக்காரர்கள் எங்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ இவன் யார் ஒருவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இளக்கலைஞர்கள் நம்பி வராங்க, ஏதோ பேசுகிறான் உண்மை இருக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அன்பில் வந்த கூட்டம் தான் சார் இவங்கெல்லாம். நிறைய மீட்டிங் வச்சு ஒருத்தருக்காக சார், ஒரு கலைஞனை ஒரு 200 ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆக்கிறதுக்காக 3 மணி நேரம் பேசிக்கிருப்பேன் சார். இது யதார்த்தமான ஒரு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்னமா தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாரு? ரெட்டி உயர்பட தர்ஷினி ரெட்டி சார். ஒரு ஆளுக்காக நீங்க இவ்வளவு ஹவர் கணக்கில் பேசுறீங்களா இன்னும் சார்? இது ஒரு சேலஞ்சிங்கில் போகுது சார். தப்பா நான் பேசுறோம், அதிகம் பேசுறோம் தெரியாது. ஒரு சேலஞ்சிங்லையும் ஒரு நம்பிக்கையிலையும் நிச்சயமாக ஏழைகளை வைத்து நாங்கள் ஒரு செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் பல வெற்றிகளை. தக்ஷன் தொழிலதிபர் அந்த இருக்கிறார், மிஸ்டர் நண்பர் தக்ஷணாமூர்த்தி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய விட்ஃபாவுக்கு வருவார் அடுத்த படத்தில் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. அவருக்கு ஒரு படம் எடுக்கிறது ஒன்றுமே இல்லை, நத்திங். அவர் யாருன்றனே தெரியும். ஜஸ்ட் இப்படி ஒரு மாநாடுன்னு சொன்னோட அடுத்த வினாடி எனக்கு ஒரு செக்கலினாது. அவர் சொன்னார் ஒரு 15,000, ஒரு 15,000. பெனருக்கு எவ்வளோ வரும் கேட்டார். பெனருக்கு ஒரு 15,000. ரைட், உடனே இடத்துல நான் நிறைய செய்கிறேன். என்ன அப்போ அந்த நேரம் இப்போ நாமளும் குரோஸ் கணக்கில் போட்டு படம் எடுக்கிறோம். அந்த பணம் அது அவருடைய முழு அன்பும் அந்த கண்ணில் தெரிந்தது. இந்த முகத்தை பார்த்து ஒரு புன்னகைத்தார், நான் உங்களுக்கு நிறைய பண்ணுவேன் இப்போதைக்கு இது அப்படின்ட்டு. ஸோ அந்த செக்கை நான் பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுக்கே இருந்தேன். விட்ஃபாவில் நடக்கப்போகிற முதலாவது மாநாட்டுக்கு ஒரு அழகான செக். அந்த செக்கை ஃபோட்டோ எடுத்து அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். செக்கு போச்சு, பேங்கு போய் காசு ஆயிட்டு. அந்த ஃபோட்டோ இப்போ இருக்கு, மறக்க முடியாது. விட்ஃபாவுக்கு கிடைச்ச முதலாவது ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் யாரையும் விட மாட்டேன். நான் ஒரு சத்யநாராயண் சார், சூப்பர் ஸ்டார் அண்ணன் சார், அவருக்கு ஒரு சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டாருக்கு அறிவிச்சிட்டேன், போனிச்சோ தெரியாது, உங்களையும் விட மாட்டோம் விட்ஃபாவுக்கு. அதுக்காக யாரையும் அது நெருக்கடி கொடுக்க போகிறதில்லை. ஸோ பல கம்பெனிகளோட பேசிக்கிறோம். இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் மல்டி பில்லியனர்களாக இருக்கின்றார்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் நம்ம இப்போ எல்லாம் பார்க்குற லைக்கா சுபாஸ்கர். அது நீங்கள் பார்க்குற ஒன்று. லைக்காவை விட 10,000 கோடி சொத்துக்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேர், அதில் நண்பர்களும் இருக்கிறார்கள். ஸோ இவர்களை எல்லாம் விட்ஃபா டீமாக நாங்கள் போய் சந்தித்து அவங்களோட மனசை மாற்றி விட்ஃபாவுக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ விட்ஃபா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட் இல்லை சார். நான் இப்போ அதை நாங்கள் வெளியிட போகிறோம், அந்த போஸ்டரை வெளியிட போகிறோம், அந்த டைட்டில் வெளியிட போகிறோம். அந்த டைட்டிலே ஒரு மயக்கம் இருக்குது. ஒரு விஜய் டிவியில் பிரபலமான ஒருத்தரை, ஒரு சாதாரண கலைஞரை நாங்கள் ஹீரோவை அறிமுகப்படுத்த போகிறோம். சார் பயங்கரமான வில்லன் வருவார் அதில். எஸ், ஒரு மெடிக்கல் கம்பெனியின் தலைவராக வருவார், மிரட்டுவார். எக்ஸ்பயர்ட் மருந்து, காலாவதியான மருந்து, படத்தின் பேர் எக்ஸ்பயர்ட் மருந்து. எஸ், இந்த கதையை சொல்லும் போது, அந்த விஜய் டிவியில் சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே முகமெல்லாம் மாறிட்டு, சார் இந்த மெய் சிலுக்குது அப்படின்னாரு. அந்த 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 அப்படி இருக்கும் அந்த ஸ்டோரி. எஸ், ஸோ சார் விடமாட்டோம். ஆனால் நீங்கள் கேட்குற சம்பளம் தர முடியாது எங்களுக்கு. நாங்களாக ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கூட வருவோம்.
ஏண்டா சார் உங்களோட ஃபேஸும் உங்களோட அந்த ஆக்டிங்கும் அந்த படத்துக்கு வேணும். ப்ளீஸ் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக விட்ஃபா அடுத்த வருடத்தில் இதை விட நான் முடிப்பேன். நான் என்னைக்கு சொல்லவே இல்லை, நான் முடிச்சிடுறேன். பேச்சாளர்கள் பேசணும். விட்ஃபாட கொள்கை பிரகடனம் நிறைய இருக்குது. நான் உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் வாசிங்க, 5 பக்கங்கள் தான். அதில் பாருங்கள் என்ன தப்புகள் இருக்காண்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிமான வைத்திருக்கின்றோம், யாரும் திருட முடியாது. அடுத்தது கதிரையை சூடாகுகின்றவர்கள். கதிரை எங்கட ஸ்ரீலங்காவில் ஒரு மினிஸ்டர் இருந்தார், மரணித்து விட்டார். கதிரையை சூடாக்குறேன்னு சொல்லுவார், பார்லிமெண்ட்டில் கதிரையை சூடாக்குறவங்க. அந்த கதிரையை சூடாக்குறவங்க இந்த ஹைகமாண்டுக்குள்ளே இருக்க முடியாது, 40 பேருக்குள்ள. செயற்திறன் உள்ள செயல் வீரர்கள், அது யாராக இருந்தாலும் உடனே தூக்கி வீசி விடுவோம். நாங்கள் 3-2 பெரும்பான்மை கூடாக, நான் தனியாக யாரையும் வீச முடியாது, அப்படி எழுதிக்கோம் சட்டத்தை. ஸோ ஓகே, நான் சகோதரி கல்பனா எங்களுடைய அமைப்பின் ஹைகமாண்டில் இருக்கிறாங்க, உயர்கூட உறுப்பினராக. ஸோ அவருடைய கையில் கொடுக்கின்றேன். அவருக்கு சரியாக அந்த நிகழ்ச்சி ஷெட்யூலில் நான் கொடுக்கல, அதனால தான் இப்போ நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. அடுத்ததாக நாங்கள் பேசுவதற்காக நீங்கள் பேசுங்க, சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. புஷ்பான்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர் வச்சுருக்கீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புஷ்பான்றது நல்ல வேலை. இது எதோ புதுசாக திருப்பி ஏதோ சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோன்னு டென்ஷன்லேயே வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். ஏற்கனவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு சங்கம், அந்த சங்கம்னு. இருக்கிற சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வேலையை காணும். சரி, நீங்கள் புதுசாக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கே ரசீம், நீ பேசிட்டே இருக்கிறியப்பா. நீ நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற. மாம்பழ திருடின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணார், ஆடியோ ரிலீஸ். அதுக்கு வந்தோம். அப்போவும் நிறைய பேசிட்டு இருந்தார். ஒரு பயங்கர வைப்ரண்ட்டான ஆள், ஏதோ சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு தமிழன். உன்னுடைய வேகத்துக்கும் நீ பயணிக்கும்போது ஒரு 10 பேரை சேர்த்து ஆரம்பித்தேன்னு அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டாக? இப்போ அது 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் சேர்த்துறேன்ட்டு இருக்கார். இப்போ எப்படியோ ஒரு கும்பலை சேர்த்து அது வெற்றிகரமான ஒரு கும்பலாக, அதாவது கும்பல் என்ன செல்லமாக சொல்கிறேன், ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி அவங்க மூலமாகவே அந்த மாம்பழ திருடியை ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ பெரிய திறமைசாலி. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சே தம்பி. நம்ம கும்பலை சேர்த்துனோம்னா யாரும் சேர மாட்டாங்க. ஏன்னா ஏதோ அதாவது ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு வெளியே வரணுன்றதுக்காக எவ்வளவெல்லாம் போராட வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஒரு தமிழ் இனத்தையே ஒன்று சேர்க்குற முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் டிக்கெட்டை விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வோம் அப்படின்றது. உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன். நான் ஏதோ ஆடியோ ரிலீஸ்னு தான் உங்கள் பிஆர்ஓ சொன்னார். அது எப்போன்னு சொல்லலை, ஒரு இன்விடேஷனும் அனுப்பலை, எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டாங்க. நான் வேறு ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தப்போ, அண்ணே இன்றைக்கி தானே ஃபங்க்ஷன். என்னையா ஃபங்க்ஷனு? ஆடியோ ரிலீஸ் தானப்பா, அது இன்றைக்கா நாளைக்கானே. எந்த இன்விடேஷனுமே அனுப்பலை. அப்படியா? என்ன மட்டும்தானே? இங்கே வந்து பார்த்தா இவர் அடி பின்றாரு. நீங்கள்லாம் தந்த அந்த ஊக்கம், ஆர்வம் சார். நாங்கள் ஒன்றுமே பண்ணல. நம்ம என்ன எங்கள் பொழப்பு நடத்துறதுக்கே போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். சாதாரணமாவா? முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து குரூப் புரியுதா உங்களுக்கு? கூடவே இருப்பாங்க. டைரக்டர் சொதப்பல் சார்ன்றோம் ப்ரொடியூசர்கிட்ட போய். இதுதான் இந்த உலகம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும், ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். கரெக்டா? அப்புறம் இருந்தால்
பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி, நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, அமைப்புக்கு எதிராக இல்லை. எனக்கு அது வேற டென்ஷன் வந்த இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை வெளியே இழுத்துட்டு போயிட்டேன். நம்ம பேரரசை, என்னடா அதை இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா, இங்கே வேறு நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டீங்களேன்னு. இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நல்ல முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை, படங்களை தயாரிக்கிறதும் ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கார் கிடைக்கும். அண்ணே பக்கத்தில் வந்து உட்கார். ஸோ இங்கே எல்லாருமே வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பணம் கட்டிடுங்க. எத்தனை பேர் இருப்ப? செயற்குழு 150 சார். 50 பேர் கமிட்டி மெம்பர். அது எப்படி செலக்ட் பண்ணீங்க? குழுக்கள்லையா? இல்லை 5000 10,000 பேர் வந்துட்டா எப்படி செலக்ட்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செயற்குழு தான் உருவாக்கினோம். சரி. அந்த செயற்குழுலேருந்து 30-40 பேரை சூஸ் பண்ணி தான் உயிர் படத்துக்கு வெரி குட். தமிழ்நாட்டில் இல்லை அந்த வேர்ட் இருக்கு ஒரு கூட உறுப்பினர்கள் இப்போ மெம்பர்ஸ். சரி, அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் தம்பி, இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போகிறதில்ல, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர்கள் முறையில் நீ கூப்பிட்டு இல்லையா, நாங்கள் வந்தோம் இல்லையா அக்கா, நான் சொல்கிறத நீ கேட்கணும். நல்ல கதையோடு வர்ற எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த. கரெக்டா? நல்ல கைத்தட்டு. இந்த வார்த்தை, அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டுக்கு கிடைச்சா வெற்றி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டைரக்ட் பண்ணு, நல்லா பண்ணு, உன்னுடைய வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. கூடாதுன்னு நான் கேட்குறேன், அதான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க. இன்னும் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது சார்? அடுத்தது இந்த சார் வந்து எங்களோட இசையமைப்பாளர். ஆமாம், எங்கள் அண்ணன். ஆனால் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், இல்லை குயிக்காக முடிப்போம் சார், ஒரு 1 ஹவருக்குள்ள முடிச்சிருவோம் எல்லாரும் உட்காந்து. இல்லை, இப்போ என்ன அடுத்து என்ன ஆடியோ ரிலீஸா? இல்லை, விட்ஃபா சாங் ரிலீஸ் பண்ணணும். விட்ஃபா சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சே, வந்து பார்த்தோமே. சீடி ரிலீஸ். ஓகே, அதெல்லாம் இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த இசைஞானியோடைய இனிய தம்பி அண்ணன், எங்களுடைய அண்ணன் வந்து கங்கை அமரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன, அவர் சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் இயக்க படம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக நாள் ஓடின காட்டுக்காரர். டைரக்டர்லேயே நம்பர் 1, அவ்வளோதான். அந்த கரகா வந்து அம்பிகாவதி, அமராவதி, நம்ம பாகவதர் படங்கள்லாம் வந்து வேறு வழியே இல்லை, ஒரு 2 படம் தான் எடுப்பாங்க. அது மட்டும்தான் 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தது. பட்டு 100 நாட்கள் படம் கொடுக்குற அந்த காலத்தில் 175 நாள் கொடுக்குற படங்களில் அது வந்து 2 வருஷத்தையும் தாண்டி எத்தனை 300 நாள் 365 நாளைக்கு மேலே ஓடின படம் வந்து கரகாட்டக்காரன். ஸோ இயக்குனராக வந்து அவர் தான் நம்பர் 1. அதே மாதிரி நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 1980, 81, 82, 83 எனக்கு வாத்தியாராக இருந்தவர் இலங்கை இயக்குனராக அங்கே வேலை செஞ்சார். இலங்கையோட இலங்கை தமிழ் சினிமா, இலங்கை சினிமாவின் தந்தை யார் தெரியுமா? மறந்துட்டு பாருங்க, உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன். திரு நாயகம் அவர்கள். அவர் பேரில் சிலையே வச்சுருக்காங்க. அவர் தான் இலங்கை சினிமாவின் தந்தை. அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவர். யார்? ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக ஹீரோவாக ஆக்கியவர் ராஜகுமாரி படத்தில். அதுக்கப்புறம்
மந்திரி கல்லூரியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இயக்குனர் துறை தலைவராக கொண்டு வந்து போட்டார். அவர்கிட்ட படித்தவன் நான். அவருக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? பொன்மான தேடி நானும் போனேன், எங்கள் அண்ணன் போட்ட பாட்டு. அவர் அடிக்கடி அந்த பாட்டை பற்றி சொல்லுவார். அதான் சொன்னேன், சொல்லலாம். திரு ஏ சாமி அவர்கள் மிகவும் ரசித்த பாடல் அந்த படமே, இந்த கன்னிப்பருவத்தில் படம், இந்த பொன்மானை தேடி பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது சொன்னீங்களே, நீங்கள் பாடுவீங்களே? இல்லை, மூக்கு ஸோ அது மாபெரும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவருடைய பாட்டு இந்த மானெந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். அப்பப்பா, எங்கள் அண்ணன் காலை தொட்டு கும்பிடுன்னா எல்லாரும் பாட்டு உட்காந்து ஃபைல் எடுத்து எழுதுவாங்க, இவர் நடந்துக்கிட்டே கிறுக்கி எழுதிடுவார், இதுதான் பாட்டுன்றவர். அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு பாட்டு எழுதுறது வெரி 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 ஸ்மால் டைம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பாட்டு எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர்னா அது கங்கை அமரன் மட்டும்தான், வேற யாராலையும் இருக்குது. என்னென்ன என்னுடைய படத்தில் கூட ஸ்ரீலங்காவை மறக்கல. ஆமாம், அதை பற்றி ஜாஸ்தி வேண்டான்னு சூப்பரா அண்ணே எதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாட்டுன்ற, இது நல்லா இருக்கு போ அப்படின்ட்டாரு. என்னுடைய படத்துலேயே அண்ணன் பாட்டு எழுதியிருக்காரு. அது நிறைய படம், புதிய வானம் கூட அண்ணன் எழுதினாங்க. ஸோ எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர், பல பெரிய பேச்சாளர், பாடகர். பாடகர்களை ஆட்டுவிக்கும் பாடகர், ஊக்க வைக்கும் பாடகர், பாட வைக்கும் பாடகர், நல்ல அப்பா, நல்ல அண்ணன், எங்கள் நல்ல அரசியல்வாதி. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லலாம், நல்ல காதலன், நல்ல அதெல்லாம் வேண்டாம், அது போட்டுடலாம். ஆக மொத்தம் அவர் வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இந்த மேடையில் இருக்கிறது, நல்ல உடல்நலத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு நீடூழி வாழ வேணும்னு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவோம் எங்கள் அண்ணன். ஏன்னா அவர் நல்ல மனசுக்கு எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்த்தா, என்ன உதவி நல்லா இருக்கியா அப்படின்னு, அடப்பாவி அவர் எந்திரிக்க கூட முடியாது, பெட்டில் படுத்துட்டு என்ன லொல்லு பண்ணுவார் தெரியுமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது. அவர் வந்ததே இந்த மேடைக்கு ஒரு சந்தோஷம். அவர் அதாவது சரியான ஒரு தலைமையை நீ வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க. அதே மாதிரி நம்ம ராஜண்ணனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ராஜண்ணன் எங்கே வர்றாரோ அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், அண்ணே இது என்னண்ணே சங்கம் நமக்கு ஆப்பஸ் இல்லைப்பா, இதில் நல்ல ஓகே. எங்கே விஜய் முரளி போயிட்டா? ஓகே, அது ஓகே, பரவாயில்ல. அண்ணன் வந்து ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நம்ம வந்து வேற இப்போ இருக்கிற சிக்கலில் நம்ம மேலே எவரேஜ் கேஸ் போட்டாங்கண்ணே. தம்பி, சங்கம்னு பேர் வைக்கிறது ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதோ என் தம்பி அடுத்தது மிகப்பெரிய வில்லன். அவர் வந்து சிரிப்பு வில்லன். அவர் வந்து நான் சொன்னேன், நீ ரொம்ப வில்லனாகவே நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சிரிக்க வச்சு வில்லனாக வர்றாரு பாருங்க, அதெல்லாம் அப்ளாஸ் தான். தம்பி வந்தாலே அப்ளாஸ். ஆமாம். அப்புறம் உங்கள் அண்ணன் யார், நம்ம பேரரசு வந்திருக்காருன்னா, உங்கள் குருநாதர்னு வேறு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. என்னுடைய பேரை அவர், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் அசிஸ்டண்ட். அவர் வந்து இன்றைக்கி இளமை துள்ளலோடு நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னா பேரரசு சார் கூட வச்சுக்கோங்க. அவர் நல்லா இப்போ அப்பா வேஷத்தில், அண்ணன் வேஷத்தில், அங்கிள் வேஷத்தில், மாமா வேஷத்துல எல்லாம் நடிச்சிட்ருக்கிறாரு.
இப்போ மாமா தான்ப்பா ஈஸி, ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க ஹீரோக்கள் எல்லாம். அப்புறம் நம்ம இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் மணிபாரதி இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஏன்னா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வேறு. 10 துறையில் இருந்தப்போ என்னையெல்லாம் பேட்டி எடுப்பார். நான் சரியாக எடுக்கலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுவார், இல்லைன்னா என்னை பற்றி தப்பாக எழுதுவார். அது மாதிரி சரியாக திருத்திக்கிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அதாவது ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கிற இந்த மேடை நிச்சயமாக உனக்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று கூறி உன்னுடைய விட்ஃபா இது வெற்றிகரமான விட்ஃபாவாக வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரர் ரசீம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் திரையுலகை வாழ வைக்க வளர்க்கிற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம்மிடத்தில் விளக்கியிருக்கிறார். சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக உலகிலே வாழுகிற திரை உலகை வாழ வைப்பவர்கள் இங்கு இளைஞர்களெல்லாம் நம் தமிழ் ரத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறது. உலகில் தமிழ் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு தமிழர்களை சொன்னாரே தவிர ரசீம் உலகத் தமிழர்களின் ஒப்புதலோடு ஒற்றுமையோடு வீழ்ந்து கிடக்கிற இந்த சினிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த விட்ஃபா நம்முடைய இப்பொழுது படம் எடுத்தது போடும் என்ன விடுப்பா. இப்போ எல்லாம் எப்படின்னா நான் படம் எடுத்து காலி விடுப்பான்னு சொல்ற நேரத்தில் இப்போ விட்பான்னு ஒன்று அமைப்பு வாங்கி எல்லாரும் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, வாழ வைப்போம், சினிமாவை வாழ வைப்போம், தொழிலாளர்களை வாழ வைப்போம், கலைஞர்களை. இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்க ரசீம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க, அவ்வளோதான். நிறைய சொல்லியிருக்கீங்க, சொல்கிறது வேறு. சினிமாவில் நிறைய பார்த்துட்டோம். இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் கங்கை மரன்லேருந்து உதயகுமார், பேரரசு, மற்ற எல்லா சகோதரர்களும் பார்க்காத சினிமா இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க, இன்னைக்கு நடு வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வறுமை இந்த சினிமா, அதுக்கு சினிமா காரணம் இல்லை, காரணம் சினிமா நல்ல சினிமா, நல்ல அத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க. இப்போ கடந்த 1.5 வருஷத்தில், போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் பெரிய படம் ஒரு 30 படம், மீடியம் படம் ஒரு 40-50, மீதி ஒரு 140 படம் சின்ன படம். அதை வெற்றி பெற்றது. ஆனால் பெரிய படமே தோல்வி அடைஞ்சது. பெரிய பட்ஜெட் படம் தோல்வி, ஆனால் சிறு முதலீட்டு படம் 15 படம் நல்ல வெற்றி. அப்படி நல்ல நாயகர்கள் நம்பி எடுப்பது வேற, நம்பி எடுப்பவர்கள் யாருமே தோல்வி கண்டதில்லை. ஆகவே நீ எடுக்கிற படங்கள் கதை இருக்க வேண்டும். பிறகு நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாம் அதை பார்த்துங்க. இந்த முயற்சி வெற்றி பெற்ற உலகில் ஓங்கி நிற்கும் மாம்பழ திருடி என்கிற ஒரு ட்ரெய்லரையும் போட்டு காட்டினாங்க. சாங் நல்லா இருந்தது. அந்த படமும் வெற்றி பெற வேண்டும். உங்கள் முயற்சி அத்தனை வெற்றி பெற நாங்கள் துணை நிற்போம் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதான் ஃபஸ்ட்டு விட்ஃபா அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பகிர்ந்துச்சு.
தெரியாமல் வந்துட்டோமோன்னு நான் நினச்சேன். ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த தொழில் சங்கம் அப்போ நாங்கள் வந்து மியூசிக் ஒன்று ஆரம்பிப்போம். தயாரிப்பாளர் வந்து தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்தா இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாடாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம். நீங்கள் அதை சேர்த்துடணும். நீங்கள் பாடலாசிரியர் நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இதை விட எல்லாத்துலேயும் அது அடங்கிடும். இசைஞானியின் தம்பிங்கிறதுல இது எல்லாமே கிடைக்காது. நாங்களாம் அன்பு தம்பியாக இருக்கலாம், சொந்த தம்பியாக இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சொந்த தம்பி, ரத்தம், பிளட்டு. ஆனால் சார் நான் பேசும்போது கவனிக்கணும். அவர் உங்களுக்கு யாரும் கவனிக்க மாட்டார். மைக்கு அப்போ நீங்கள் என்னையே பார்ப்போம். நீங்கள் மாபெரும் மனிதனை உள்ளவர், மனிதரை மதிக்கக்கூடியவர், ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர். நீங்கள் என்னையே பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னென்னா இதில் மாபெரும் இயக்குனர் எல்லாம் சொல்லிட்டாச்சுல, மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்றே ஒன்று, மாபெரும் மனிதர். நானே 10 விட பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே நேரமும் ராத்திரி நேரம், அது மாதிரி கிக்குப்பட்ட யாரும் போட முடியாது. ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வியந்த ஒரு விஷயம், பாடலாசிரியரா, நடிகரா, எல்லாத்தையும் மீறி ஒன்றும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர், முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்துறையில் பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கேம சாரும் வந்தார். அங்கே நாங்களாம் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்து வீடு ஈஞ்சம்பாக்கம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரதி அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து தேர்தலில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது தான் பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கார். அவர் உடஞ்சி போயிட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி சொல்லி பார்க்குறோம், அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார். 86, 87 வயசு. அங்கே வந்தார் கங்கேமன் சார். போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுகிறார் சார். அவர் பேச அவருக்குள்ள ஒரு பேசுகிற மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட நம்ம எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார், பக்கத்தில் உட்காந்துட்டு. உலகத்தில் அதை விட ஆறுதல் எதுவுமே இல்லை சார். அது அப்படியே இருந்தவர் அப்புறம் ஒரு மூஞ்சியை பார்க்குறாரு. மாற்றங்களே வருது. அப்புறம் தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். பழைய நினைவுகள், பழைய பாட்டெலாம் பாடி, அதாவது ஒரு
ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சார். நான் 2 நாள் போயிருந்தேன். அவர் அப்படியே ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அவர்கள் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராரும் ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் கங்கை அவர்கள் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது. போனேன் சார். இவர் பானதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அப்போ தான் டீ சாப்பிட ஆரம்பிச்சார். வேணாம் தள்ளுறாரு. இவர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு 86 வயசு ஆறுதலாக அன்றைக்கி பாட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் இல்லை சார். நீங்கள் விளையாட சொல்லியிருக்கலாம், நம்ம காமெடியாக பேசணும். பலர் இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே பாரராஜா அவர்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களாம் அவங்க ஏக்கம் வந்துச்சு, நம்மளாம் அந்த வயசில் போட்டு நம்மள யாரும் வந்து உட்காந்து பேசுவானா, ஆறுதல் சொல்லுவாங்களான்ட்டு. அமரன் என்பவர் சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உடல் சோர்மை தவிர கங்கைமரன் அவர்களுக்கு உள்ளம் சோர்வு அடையாது. அவர் இருக்கடம் கலகலப்பாகவே இருக்கும். அப்போ கலகலப்பாகவே இருக்கும். ஏன்னா இதில் அவர் சின்ன கவுண்டர் உட்காந்துருக்காரு, அவரும் சளைச்சவர் இல்லை. அவரும் பாடலாசிரியர், அவரும் சில நிறைய பாடல்கள் எழுதி பெரிய ஹிட்டாக இருக்குது. அது மாதிரி கங்கைமரனும் அவரும் பாடலாசிரியர். என்னென்னா இயக்குனர் மிகப்பெரிய இமயம். அதில் நம்மள பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் கொஞ்சம் பாட்டு. இப்போ யார் பேசுகிறா? நான் இதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேனா? எனக்கு இது ஒரு நோய். நான் பேசும்போது யாராவது பேசினா எனக்கு மைண்ட் நின்றுடும், ஸ்டாப் ஆயிரும். அது மைக்கில் சொல்லணும். சிறப்பாக பேசுகிறாருக்கு மைக்கில் நீங்கள் வந்து சொல்லணும். அப்படி சொல்லாது. அது ரகசியம். இது ரகசியம் சொல்கிற விஷயமா அது? நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன். கங்கை சிறந்த மனிதன் ஓப்பனாக மைக்கில் பேசணும்ல, நான் ரகசியம் பேசணும்னா அதுக்கப்புறம் முடிச்சு சீக்கிரம். இந்த நிகழ்ச்சிக்கே கங்கை அமரன் இந்த இசை இந்த விட்பா அவரும் தலைமை சிறப்புக்குரியது. ஒரே விஷயந்தான் சுருக்கமாக பேசி முடிச்சிடறேன். இந்த சூழலில் இன்றைக்கி திரையுலகம் இருக்கிற சூழலில் இன்றைக்கி படம் பண்ணுறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் இருக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும் சரியான இல்லை, பணம் இருந்தால் படம் யாரும் படம் எடுத்துலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம், படம் முடிச்சிட்டா போதும், ரிலீஸ் ஆயிரும். எப்படி ரிலீஸ் ஆயிரும், யாராவது வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த சூழலில் இது ஒரு இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. ஏன்னா நிறையா பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. அதை பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. இப்போது இத்தனை தேட்டரு புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லிவிட்டு அதில் 6 மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட்டு போயிடுது. இப்போ படத்தை முடிச்சுட்டு சிறிய படங்கள் முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுற கட்டுப்பாடுலாம் வேறு எங்கெங்கேயோ இருக்குது, கடிவாளமாக எங்கெங்கேயோ இருக்குது. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல. இப்போ நீங்கள் சரியாக அமைப்படுத்திருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் நிறைய சொன்னீங்க, அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு
உங்களுக்கு புரியாது. எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல. அவன் தனியாக அவன் பேசிக்குவான் அப்படின்ட்டேன். அதெல்லாம் உண்டு சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படங்கள் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள். எத்தனையோ 150 பேருக்கு இல்லை, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சரியில்லை படத்தை எடுத்து, அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விட்பா மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நம்பி 10 பேர் படம் பண்ணுவான் சார். நீங்கள் படம் பண்ணோன்னா அப்பா நம்ம படிச்சு எடுத்துட்டோம்னா இந்த விட்பான அமைப்பு இருக்குது, இது எடுத்து ரிலீஸ் பண்ணிடும். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதை நினச்சாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. ஒன்று, இன்றைக்கி சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிக்கிட்டோம், சிறிய படங்கள்லாம் போட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல. அந்த புலம்பலுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதனால படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். நீ படம் சரியாக எடுத்தால் அவன் சரியாக சப்போர்ட் பண்ணுறான் சார். படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, மச்சான் வந்து மிஸ்டர் படம் எடுத்தீங்கன்னா ஏன் பார்ப்பான்? படம் எடுங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு எடுத்துகிட்டு உங்கள் பையனை ஹீரோவாக வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெலாம் பண்ணுவீங்க. அது நீங்கள் ரசிப்பீங்க, நாங்கள் ரசிப்போமா? உங்கள் குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்கள் மழலை நீங்கள் ரசிப்பீங்க, நாங்கள் அப்படியும் பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன இப்படி வளர்க்குறாங்கன்னு நினைப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்த முறை ரசிப்பான். எனக்கு அப்பா பெத்த பண்ண திட்டுவான். அதனால் சின்ன படம் எல்லாம் சின்ன படம்லாம் இல்லை சார். நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியாக இருந்தால் ஓடுது இப்போ. ஆனால் என்ன ஒரு நல்ல இப்போ தான் உருவாகிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணுறோம், சினிமா துறை வந்துட்டு நாங்கள் தப்பு பண்ணுறோம். மக்கள் சரியாக வரான், சினிமாக்கம் சரியில்லை. நாங்கள் சரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும். எங்களுக்குள்ள பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா, நல்ல இப்போ தான் சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள். இதை வந்து நான் இன்னாரும் சொல்ல, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளர் கவுன்சிலும் பொறுப்பு, சாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார், இல்லை ஒன்று கூட்டி பேசணும். சினிமாவில் வந்து இன்றைக்கி டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் பொறுப்பு. நீங்கள் படம் ஓடிச்சுன்னா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்கள. எங்களுக்கும் நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ளே வரணும். அது உங்கள் பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழாவில் பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்கில் பிரச்சனைனா உள்ளே வர்றாங்களே கவர்மெண்ட்டு, என்ன பிரச்சனை கேட்குறாங்களே? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரச்சனை எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டு கேட்பாங்க, என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட பல மணி சினிமா நினைச்சவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டு கேட்பார், என்னப்பாச்சு என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். பெப்சியில் வந்து எத்தனை 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட். ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர். இல்லை இருக்கு நடிகரில் 3/4 பேர் நான் சொல்கிற பெரிய நடிகரில் தயாரிப்பு ஒதுங்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்கே நடிகராக நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்கள் தயாரிப்பாளராக உள்ளே வாங்க, என்னென்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இங்கே மத்தியானம் அண்ணன்ட்ட பேசுகிறேன், பெங்களூரில் இருந்தார்.
இப்போ பெங்களூர் இருந்தோன்னா சத்தம் போட்டுருந்தேன் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது பேசினோடனே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போயிடுவார். ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல, அதனால் விசுவாரன்னு நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன். இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன். ஃபாரின் கச்சேரியில் நிறையா இருக்குது, சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும். ஆனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார், நீ வந்தால் கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படான்னு. இல்லைண்ணா நம்ம பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட, நல்லா போட்டு கலாட்டா பண்ணுறது இல்லை. அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பின்னா நான் தான். அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க. இதுக்கு மேலே கிரேடை வேணுமா? நல்லது யோசிக்க. உலகம் போல சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல, ஐயோ அப்படியே மொசாட் மாதிரி இருக்குது, விதித்தவன் மாதிரி இருக்குது, அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். உலக புகழ்பெற்ற சிம்பனி. சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது, அதில் ரசிக்கிற மைண்ட் வேணும். அது மாதிரி நமக்கு போட்டோ அடித்தா போடுச்சு, தன்ன நன்னா தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்ன நன்னா நன்னா தன்னா அண்ணா, இது நமக்கு புரியும். அலோ தருத தருத அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் வச்சா தான் ரசிக்க முடியும். எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும். கேட்டுக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும். அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணுன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜெர்மனில், டெல்லியில் வந்து நடக்க போகுது, இங்கே வந்து ஜூன் 2 பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம். அந்த இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார், எல்லாம் அவர் கொடுத்தது தான், அண்ணன் கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கூதுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாகவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கோம், ரீரெக்கார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்கே க்ளோஸ்அப் போடுறாங்க, எங்கே ட்ராலி போடுறாங்க, எங்கே வந்து க்ரெயினில் போகுது, எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் காப்பி அடிச்சனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்கிறாருன்னு, கதை இன்னும் வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்தோடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்தோடைய தீம், அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியமெல்லாம் சொல்ல. என்ன புத்திசாலித்தனமாக படம் எடுத்திருக்கப்பா கோழி கூது அப்படி அந்த மாதிரி. கரகாட்டக்காரன் சூப்பர். நான் மோனவள் தான் கரகாட்டக்காரன். அவங்க 2 பேரும் டான்ஸர் வச்சாங்க, நாங்கள் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க. நான் 2 பேரும் நாதஸ்வரம் அதில் தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அங்கே சோடாக்காரனை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலையா சொல்லி தான் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம். பாலையா கூட போனல சிவாஜி கூட, என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ, அந்த இடத்துல அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களாக இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும். இவங்க அமைப்பு ரொம்ப அருமையானவங்கள ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தெளிவு வரல, எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல. ஓஹோ, இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது, நம்ம டிக்கெட்டில் பாதி தான், ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா, இல்லை வந்து கஷ்டப்படுற. இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார், நடிக்க நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர், இவர் செக்ரட்டரி பேரரசு. முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல் தயாரிப்பிலிருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க, யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன்னா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ கிடையாது. நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா, மாநாடுன்னு போட்டிருக்காங்க, இவர் வேறு நல்லா பேசிகிட்டு இருக்காரு, கேன்வாஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னும் எவ்வளோ டிக்கெட்டு? 200 ரூபாயா, 200 ருபீஸா மெம்பர்ஷிப்லாம் போடுறாங்க. ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ, அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு. அதுதான் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னம்மா இருந்தாங்கன்னா 2 பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பில் அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும். எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்டு தள்ளிட்டாங்க. பொன்மான தேடி நான் வந்த நேராண்ட மானங்கு இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாத்தின்ற பாட்டு போட்டோம்.
இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம். நான் மியூசிக்கு அவர் சொன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டில் அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றெல்லாம் கட் பண்ணிட்டான். ஆரம்பத்தை பிடிச்சிட்டான். தானன்னா பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான். எங்கள் ஒரு ராசத்தில் நீங்கள் கேட்குறப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க, நீலவான ஏந்துகின்ற வெண்ணிலா. இது பாலாஜி அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி சாங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டாங்க. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண தெலுங்கு படம் அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சாங்ஸை மட்டும் நீங்கள் வாய்ஸ் மிக்ஸ் போகிறோன்னு என்ன தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் டைரக்டர் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தான் சொல்லுங்கள், ஒரு பாட்டுக்கு 100 பாட்டு நான் போட்டு காட்டுறேன், என்னோடய டியூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீலவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால், வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் ஓடையில் நீ. இந்த 2 பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா? என் சிந்தை நோயும் தீருமா. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு. அந்த பாட்டை பார்த்தா அந்த பாட்டு போட்டாங்க, வசந்த கால கோலங்கள். அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா அது பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோன்னு சொன்னால் இப்போ பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. பாருங்க, அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும். மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான். எது தேவையில்லை சார், புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போகிறோம். மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாடுறாங்க, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இருந்த கற்பை கெடுத்திருக்கமா காப்பாற்றிருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டுடைய கற்பு, கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு. நான் தயவுசெய்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சுருக்காங்க. துப்பாக்கி இருக்குது, நிறைய துப்பாக்கி இருக்குது. எங்கே நான் படம் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நல்லா இருக்குது, நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கியிருக்கீங்க. கதையெல்லாம் பார்க்குறோம். கதையெல்லாம் பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது. நீங்கள் அதெல்லாம் துப்பாக்கி இனி வரப்போகிற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமலஹாசன். ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் இது குறைஞ்சி அதுதான். கதையின் நோக்கம் அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய், ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு, ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியலில் நிறைய கதைகள் இருக்குது, எக்கச்சக்க. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்பட நடந்துக்கிறோம். இதே கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா. கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் இந்த டைரக்டர்ஸ் யூனியனில் மெம்பர் ஆனீங்களா? நான் கில்ட்டில் இருக்கேன் சார். இல்லை சொல்லுங்க. இதில் சார் வெங்கடையில் இல்லை சாரோட கண்டிஷன் போட்டுட்டாரு. இல்லை டெஃபினட்டாக மியூசிக் டைரக்டராக இருந்தால் எங்கள் மியூசிக் யூனியனில் இருக்கணும். ஒரு பாயா ஒர்க் பண்ணுற பாயாக இருந்தால் கூட அதில் யூனியனில் சேரணும். யூனியன் மாதிரி கரெக்டாக பிரித்து அருமையாக வச்சுருக்காங்க. டைரக்டர்ஸ் யூனியனில் தான்
பண்ண முடியும். இல்லாட்டா வந்து ஏய் ஷூட்டிங் பேக்கப் பண்ண நிறுத்து யாரை கட்டி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசுகிற ஆட்களுக்கெல்லாம் பயங்கர பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க சார். அவங்க பண்ணுற பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சலாயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிங்க, அதில் காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே, ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட மாட்டோம்னு இருந்தது ஃபஸ்ட் வேர்டு. இது வேற உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விட மாட்டோம், நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம். இது மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இடம் கேப் கிடச்சா வந்தால் ஒரு வாரம் வெற்றி பெறாது. அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. பாசிட்டிவ் திங்காக இருக்கணும். டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும். நம்ம வாழ்வியலை சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. நிஜமாக சார், நல்ல கதையை கொண்டு வாங்க, அருமையான கதையை கொண்டு வாங்க. அவர் காசு வாங்கவில்லை, அண்ணா இது ரிலீஸ் கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங் ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்லை கேளுங்க, அவர் கதையை கட்டுறோன்னா சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆள். கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசில். நல்லா இருக்க, இது எடுத்துருவீங்களா, நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பார். எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை சொல்கிறீங்களே. இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்கள் படத்தை பார்த்துன்ற பயத்தில் அவருக்கு வரலாம். அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள், நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம். நானும் சரி, நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்கள் 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம். நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். 2-3 இடத்துல வந்து அந்த பாட்டு நல்லா இருக்கும் உங்கள் சாங்கில். அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த புத்தி தான். என்ன மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும். அதனால் நீங்கள் அடுத்து பண்ண போகிறதில்ல, இன்னும் தெளிவாக பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க. நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு. நிஜமா ஆமாம், இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்ணுறவர் தான். பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார். நீங்கள் அவர் படத்தில் வர்ற பாட்டெலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்கள் படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு எழுதிருக்கேன். இல்லை நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிடுவேன் பாட்டு அப்படின்றாரு. உங்களை மாதிரி தான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன். இவர் ஆர்வி உதயகுமார் படங்கள்லேயே நான் பாட்டு எழுதுறேன். முக்கிய மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கியது வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட மூடி காக்கா கண்டு கொட்ட பாக்கா கண்ட உடனே கன்னி பையன் வைக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா, இல்லை மயிலாப்பூர் வத்த குழம்பா, இல்லை பம்பாயி பூரி கிழங்கா, நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா, பறிக்காத கத்திரிக்கா. அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும். இவருக்கு ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா, கமர்ஷியலாக நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் எழுதிட்டு தெரியணும். அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை. இப்போ அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன, ஏ ஸ்விங்கி, ஏ சச்சு, ஏ வச்சு, அது ஏ மூக்க, ஏ ராக்கு, ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்னில் போட்டான். அவ்வளோதான். அதை போட்டு பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் வந்திருக்காங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ரெடி.
ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கும், சினிமா வேலையை தவிர வேற எந்த ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாம சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்கு. ஆனால் அவர் வேற பக்க சிந்தனை, உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளோதான். வேற சதா சர்வகாலமாக அதே சிந்தனையிலே உட்கார்ந்துருக்கக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேறு வேறு இருக்குது. இப்போ என்னென்ன விட்டிங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போய்ட்டு நான் பார்ட்டினா நான் வந்து சாப்பிட்றதில்ல, அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிட்றதில்ல. இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அது மாதிரி இல்லை, எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோமா ஜாலியாக இருந்தோமா, அது போட்ட உடனே மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டும், அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆகிடுங்க. 2 ரவுண்டில் மாச்சான் இன்னொன்று சொல்கிறியா, எனக்கு ஒன்று சொல்கிறியா, இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா, இன்னொன்று இல்லைடா இவன் இப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு மேலாம் அடிச்சிருக்கேன்டா முக்கால் சும்மாறா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லிடாரு அதுக்கு ஆழாதடா இன்னைக்கு வேறு அழுத சொல்லி ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அது கூட ஒத்து பண்ணணும். நல்லவைகளை நினைங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார், எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுவேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் ட்ராவல். அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான், பக்கத்தில் நாங்கள் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கோம். எங்கள் வீடு மாதிரி ஓடி போய்ட்டுறாங்க, இந்த சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். அதனால் நீங்களும் தனியாக இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு, குடும்பத்தோடு இருக்கு. சார் ஏன்னா காப்பி ரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதை தவிர இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு. அதை லண்டனில் எங்களுக்கு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்குது. உலகம் ஃபுல்லாக என்ன ஒரு பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது அவர் ஒருத்தர், அவருக்கு அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு அவங்க பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது, பத்திரகாளிலாம் அவ்வளோ சேல் எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தரம் பாலுவை திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டரை போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொடனே கைதட்டல் வருது. இப்போ என் ஜோடி மஞ்சக்கூருவி நாடுன பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொடனே ஆளுக்கு கைதட்டான், உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுனா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோடய சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூலில் சொன்ன புரியாது.
அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ண கூப்பிட்றாவன அப்படி சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைஸ் உண்டு. எவன் உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ளே எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுருக்கே, அவனை படத்தை இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால் எல்லாமே நல்ல வைக்கல் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். அது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட், அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி முன்குவாங்க, நீங்கள் யாருக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு? நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரன் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதுதான் எனக்கு, நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்போம், இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன், நான் அதில் எய்மாக இருக்கேன். அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவேமே தவிர 10 பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுதுனா எழுதலாமே, அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி அதில் 28 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா. கடவுளுடைய செயல். என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் அந்த மாதிரி வேலை வேணும். அதனால் அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். நீங்களும் வேலைக்கு நல்ல இது நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது. தொடர்ந்து மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில் தான் டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப நன்றி நன்றி. துறை இவங்க பார்த்துப்பாங்க, உங்களை விஃபா பார்த்து தான் வந்திருக்காங்க. காரணம் வந்து நம்ம உழைக்கணுங்க. நான் இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கிற காரணம் உழைச்சின்னு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஜமீன்தாராக இருக்கலாம், இல்லை எங்கள் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கலாம். இன்றைக்கி நான் 3:30 மணிக்கு எழுந்து உழைச்சின்னு இருக்கேன். இன்றைக்கி 5 ஸ்டேட்டில் பிஸ்னஸ் இருக்குது, 5 கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்குது, பல பேரை வாழ வச்சுட்டு இருக்கோம். அதில் நீங்களும் அதில் இருக்கணும்னா என் கூட வாங்க, உழைங்க. துறையை இவங்க பார்த்துப்பாங்க, உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. பத்திரிக்கையாளர் வந்து நானும் அந்த குடும்பத்தில் இருந்தவன் தான். பிஆர்ஓ சொன்னது இந்த சைடில், அவர் சைடில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி நண்பராக, அது தப்பு. மேடையில், பொது மேடையில் அது பேசக்கூடாது. தெரியாமல் ஒரு ஆதங்கத்தில் என்னென்ன கலந்துக்கு முன்னாடி நம்ம தப்பாக பேசுகிறோமோ எண்ணத்தில் தான் அது வந்த ஒரு இதை பண்ணி உங்களை ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை கொச்சப்படுத்தணும், உங்களை காயப்படுத்தணுன்றது சொல்ல விரும்பல. அதே மாதிரி இன்றைக்கி வந்து படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புனித அதிகமாக நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட சைட்டு பக்கத்தில் அவர் லேண்டு நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆனால் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அவர் நிறைய பண்ணவர் தான். ராஜ்குமார் ஐயா, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து எப்படி சொன்னால் படத்துக்குன்னா வெறியாக இருந்தோம். இன்றைக்கி படமே இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. மேலே பார்த்து இவர் சின்ன கவுண்டர் பார்த்துருக்கோம், ஐயா பேரரசு ஐயா நடித்த டைரக்ட் பண்ண சிவகாசி பார்த்துருக்கோம், அண்ணன் கரகாடக்காரன் பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் இன்றைக்கி இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை? மக்கள் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், டைரக்டர்ஸ் சொன்ன மாதிரி கமர்ஷியலாக போயிட்டாங்க. ஏன் இப்போ வந்த படத்தில் எடுத்திங்கன்னா என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் அஜித் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லையே, கதையே இல்லையே. சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கேட்டுருந்தா கொடுத்துருப்பார் அண்ணன் பெரியவர். கேட்காம போட்டால் அதை கேட்க தான் செய்வாங்க. கேட்காதீங்க, உழைங்க சார். நீங்கள் உழைச்சிங்கன்னா நடக்கும் சார். இந்த கையில் மாங்காய் சார், இந்த கையில் மாங்காய், இந்த மாங்காவை இந்த கத்தியில் அறுக்கிறேன். இந்த கத்தியில் அறுத்து இங்கே இருக்க உப்பு எடுத்து தொட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டேன்.
ப்ளீஸ். ஏன் சார் இல்லாத ஒரு பொருளுக்கே ஒரு உணர்வு இருக்குன்னா உங்ககிட்ட கையில் இருக்குன்னா ஏன் முடியாது? நம்ம மனசு தான் சார் காரணம், ஆள் மனசு தான் காரணம். இன்னைக்கு 97% லூசர் சார், 3% தான் வின்னர். அந்த 3% யார்? 3 எழுந்துக்கிறவங்க தான் சார் வின்னர். நீங்க யாருன்னா எடுத்துக்கலாம். அதெல்லாம் தயவு செய்து மக்களே என்ன, அதான் ஏழை கலைஞர்கள் சொன்னாங்க, தப்பு தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. கலைஞர் தான் தப்பு கூடாது ஏழையா. அதனால வந்து ஏன் ஏன்னா கலைஞர்கள்லாம் நல்லவங்க தான், பட் அவங்களோட எண்ணங்கள் சில நேரங்களில் சில போயிடுத கண்டி அது நம்ம மாற்றிக்கிட்டா படம் காப்பாற்றும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும். கலைஞர் நினச்சி நான் வந்திருக்கேன். என்ன ரீசன்னா எனக்கு ஒரு உறவு இருக்கு ஈழத்தமிழர்கிட்ட, அந்த உறவு ரத்தம் எனக்கு. அதனால தான் ஒரு நண்பருக்கு ஒரு ஈழத்தமிழனா சப்போர்ட் பண்ண நினைச்சேன். ஒரு தமிழனா என்றைக்கும் நாங்கள் இருப்போம், எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், இறைவனர்களால் பண்ணலாம். நன்றி. சென்னைக்கு புலமை வித்தனவங்க, கவிஞர் வித்தனவங்க எம்ஜிஆர் அவங்கள்ட்ட போகிறாங்க. போனோன்னே அவர் சொன்னார், எங்களுக்கு நிதி பற்றாக்குறை, நாங்கள் சிலதெல்லாம் வெப்பன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் மக்கள் உலகமெல்லாம் பறந்து கிடக்குறாங்க, அகதிகளாக போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு டிக்கெட் ப்ரோக்ராம் நடத்தணும்னா ஊருக்கு சந்திச்ச மாதிரி இருக்கும், நம்ம விஷயங்களை சொன்ன மாதிரி இருக்கும். அப்போ கிட்ட எல்லாம் இருந்தார், எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போது உலகமெல்லாம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடத்தி பண்ணணுன்னொன்னே உடனே அமர் கூட்டு போ அப்படின்ட்டார் தலைவர். வாயிலிருந்து வந்தது அப்போ அது மூலமாக தான் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒவ்வொரு ஊர்லேயும் கச்சேரி நடக்காத கண்ட்ரியே கிடையாது, எல்லா உலகத்துக்கும் சுற்றிருக்கான். ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, எல்லா இடத்துக்கும் சுவிட்சர்லாண்டு, எல்லா இடத்துக்கும் சுற்றுற காரணம் இந்த இலங்கை தமிழர்கள் என்ற சகோதரர்கள் கிடைச்சதுனால உலகம் சுற்றும். வாலி பன்னா அப்போ இருந்தேன், இப்போ வாலி பன்னா போயிடுச்சு. எதுக்கு சார்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம். நீங்கள் அவங்கள பிடிச்சாலே எக்கச்சக்கமாக நடக்கும். அவங்களுடைய ஆதரவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எங்களுக்கும் பெருமைக்குரிய விஷயம். அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படி ரொம்ப சந்தோஷமான. ஒற்றுமையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, உச்சத்தில் இருக்கிறாங்க, அதாவது செல்வத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் படம் எடுக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் அங்கேருந்தே வந்துடும். என்னுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய, என்னுடைய நண்பர் மனோஜ், என்னுடைய எல்லாமே பாரதி ராஜா சார். நீங்கள் போய் கேட்கலாம் பாரதி ராஜா சார்கிட்ட. என்ன சென்னையில் நான் இப்போ இன்றைக்கு முன்னாடி வருவார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எல்லாமே. அவருடைய மரணத்தில் மனோஜில் உண்மையிலே நான் சாரை பார்த்தேன். நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன், இப்படி ஒரு பப்ளிக் மேடையில் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப டெடிகேட் கடைசி வரைக்கும். மனோஜோட அந்த பொடி வரைக்கும் பாரதி ராஜா சாருக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்காரனாக நின்று கொண்டிருந்தார். நானும் அப்போ கூட தான் இருந்தேன். அப்போ எனக்கு மனோஜ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரு, நிறைய ஐடியா தந்திக்காரு. பாரதி ராஜா சார் என்னுடைய குரு. அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய கவலையில் இருந்தேன், அந்த பொடியை எப்படியாவது தூக்கி போயிடணும் மனோஜில். ரொம்ப இது முடியாது, அந்த கிரவுண்டுக்குள்ளே மூவ் பண்ணி தூக்க முடியாது. ரொம்ப கவலையில் என்னால் தூக்க முடியல, பொடி போகுது. மனசெல்லாம் உடைஞ்சு கிட்டத்தட்ட கண்ணீர் வார அளவுக்கு. ஏன்னா மனோஜுக்கும் எனக்கு நடந்த சில சம்பவங்கள் வெளியில் இன்னும் தெரியாது, பாரதி சாருக்கு சிலதுகள் தெரியும். அவ்வளோ ஒரு யதார்த்தமான நல்ல உறவு ஒன்று இருக்குது. அப்போ நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அடே இவர பொடியை தூக்கலையே, தூக்கணுமேந்து ஆரம்பத்துலேருந்து கடைசியாக திரும்பி பார்த்தா என் மகன் தூக்கிட்டு போகிறான். அழுதுட்டேன் சார், இடத்துல அழுக வந்துட்டு இருக்கு. கடைசியில் என் மகன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் என்று வரைக்கும். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அந்த இதில் கடைசி பொடி அந்த இடம் வைக்கும் வரைக்கும் இந்த பையன் தூக்கிட்டு நினைக்கிறார், இவர் பொடியை தூக்கிட்டு போகிறார். அப்பாடா கவலையெல்லாம் போச்சு சார். அந்த மாதிரி ஆறுதல், அந்த ஒரு சந்தோஷம். உண்மையில் நான் பேரரசர் இன்னைக்கு எனக்கு அவர் மீது ஒரு மரியாதை, அன்பு இருக்கு. அந்த மனோஜோட டெத்துலேருந்து இன்னும் பல மடங்கு அந்த அன்பு கூடிட்டு எப்படி நின்றார் பாரதிராஜருடைய. பாரதிராஜர் என்னால் அழுகை கட்டுப்படுத்தி தான் நின்றேன் ஃபுல்லாக. எப்படி பார்த்தேன் நான் அவரை, இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி. ஸோ மனோஜுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான புத்தகம், கவிதை புத்தகம், சொல்லாமல் சென்றவேனே. 6ஆம் மாதம் ஒரு நல்ல ஒரு ஹாலில்
ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டோட எல்லா சினிமா ஸ்டார்களையும் அழைச்சி கவிதை புத்தகம், நீங்கள் யாரும் கவிதை எழுதலாம், நாங்கள் ஒரு டீம் அதை செலக்ட் ஒரு புத்தகமாக அழகாக வெளியிட இருக்கின்றோம். சொல்லாமல் சென்றவனே அதுக்கான அறிவித்தலையும் கொடுத்துட்டோம். இண்டை பண்ணிருந்த நான் சார்ட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே 6ஆம் மாதம் ஒரு டேட் அதில் நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கோம். இப்படி நான் நினைக்கல. அடுத்தது எங்களுடைய அடுத்த படத்தினுடைய புதிய படத்தினுடைய எக்ஸ்பயர் படத்தினுடைய வில்லன் நண்பர் ரவிமாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நண்பர் வந்து எனக்கு உண்மையிலேயே பரிச்சயம் இல்லை. நான் இங்கே பல மேடைகளில் நடிக்காத படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். உண்மையிலே இந்த படம் ஒரே ஒரு விஷயம், நடிகர்கள் யாருமே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை, போயிடுறாங்க. எந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் வரமாட்டாங்க, ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது நான் ஒரு ஆள் தான் நடிக்காத படத்துக்கு போயிட்டுருப்பேன். நடிக்கிற படத்துக்கு கன்ஃபார்மாக போயிடுவேன், நடிக்காத படத்துக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவேன். அதுவும் இன்றைக்கி நான் வந்து பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா, ஈஸ்டர் பெருவிழா. இதில் நான் நைட்டு ஃபுல்லாக சர்ச்சில் இருந்துட்டு பகலில் தூங்கலான்னு தான் பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க. பேசினார். அவர் பேசுனது எதுவுமே எனக்கு மைண்டில் ஏறல. ஒன்றே ஏறினுச்சு, அவர் இலங்கை தமிழருக்கு ஒரு விஷயம். நம்ம தமிழருக்கே நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், இலங்கை தமிழருக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஹெல்ப் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். வேட்டைக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பழைய வேட்டைக்காரனில் விஜய் சார் நடித்த வேட்டைக்காரனில் வில்லன் நடிகர் சொல்லுவார், சலீம் கௌஸ் அவர்கள், வேட்டையில் எனக்கு சிங்கத்தை பிடிக்கும், துரத்திக்கிட்டே போவோம், உயிருக்கு பயந்துட்டு மான் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மானையும் பிடிக்கும். ஆனால் இது மானை எப்படா அடிக்கும், அது சாப்பிட்ட எச்சத்திரம் எப்படா சாப்பிடணும், அது கழுத்து புலி வெயிட் பண்ண தெரியுமா, அது கழுத்து புலியை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மொத்தத்தில் ஆட்டத்தில் உள்ளவங்க தான் எனக்கு பிடிக்கும், ஓரத்தில் வேடிக்கை படம் பிடிக்காது அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் சின்ன ஆட்டம் ஆடுறீங்களோ பெரிய ஆட்டம் ஆடுறீங்களோ, ஒரு சின்ன கூட்டத்துக்கே வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆட்டத்துக்கு வந்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். தக்ஷன் சார் உண்மையில அவர் பேசும்போது வந்து தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய புத்தகமே போடலாங்கிறவருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை வந்துச்சு சார். அதேமாரி அபூர்வ பார்த்தீங்கன்னா அதில் குள்ள பூ கமல் சார் வந்து வில்லன் கேட்பாரு, டே துளியோண்டு இருக்கிற உன்னா என்னடா பண்ண முடியும், என்னைய மிரட்டுற அப்படிம்பாரு. அதுக்கு குள்ள கமல் சார் சொல்லுவார், திருக்குறள் கூட தான் தம்மா துண்டு, அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிம்பாரு. அது மாதிரி தம்மா துண்டை தான் இந்த விட்ஃபா. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு அவருடைய பேச்சில் அவருடைய நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சுது. அவர் ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருக்கலாம். யாருக்கு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுற கேரக்டர் இருக்குன்னா உண்மையாக இருக்கவங்களுக்கு தான் வரும். இங்கே பேரரசா இருக்கார், பேரரசாருக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னார், அது உண்மைதான். என்னென்னா அவர் உண்மையாக இருப்பார், உண்மையை பேச நினைப்பார். உண்மையை பேச நினைக்கும் போதெல்லாம் பெரிய சலசலப்பு வரும், டென்ஷன் ஆகி கத்தி, நான் பேசும்போது தான் நீங்கள் பேசுவீங்களா, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா. சம்டைம் நான் பத்திரிகையாளரை பார்த்து ஒரு தடவை பேசின வீடியோ கூட நான் பார்த்தேன். நீங்கள் போன போங்க கிளம்புங்க அப்படிலாம் சொன்னார். நாங்கள் ஈஸி மீட்டிங்லாம் இப்படி தான் நம்ம காரசாரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரையும் டென்ஷனாக கத்துவார். அது உங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணுறாங்க சார். சார் எதையும் மன்னிச்சிடுவாருங்கிறதுனால பண்ணுறாங்க. அந்த மாதிரி திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் ஆங்கிலத்தில் வந்து எவ்வளோ வாசகம் இருக்குது, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி எவ்வளோ வாசகங்கள் இருக்குது. அதில் திங்க் பிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எண்ணுபவற்றை பெரிதாக எண்ணு அப்படின்னு. நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேங்க, என்கிட்ட நிறைய பேர் டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணும்போது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணது ஒரு படம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. எனக்கு கோவம் வரும். ஏன்னா சின்னதாக படம் பண்ணுறேன்னா அவங்க என்ன சின்னதாக பட்ஜெட் கேளுங்க அப்படின்னு என்னை அறிவுறுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நீ அப்படி சொல்லாதீங்க, சின்ன படம் பெரிய படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார்ல, எத்தனையோ பெரிய படங்கள் மத்தியில் சின்ன படங்கள் நிறைய படம் வந்திருக்கு. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களே நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம பத்திரிகை நண்பர்களாக இருக்கீங்க, சின்ன படங்களில் தான் இருப்பேன். அந்த சின்ன படங்களில் 3வது கேரக்டர் 2வது கேரக்டர் தான் இருப்பேன். அதிரி புதிரி காமெடி பண்ணி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன். பெரிய படங்கள் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா நிறைய அழைப்பு வரும் நமக்கு, நிறைய படங்களை பெரிய பெரிய படங்கள்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அட்லீஸ்ட் சின்ன படங்களாவது நம்ம வந்து என்னது எலிக்கு தலையா இருக்குமே புலிக்கு வாழா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன படங்கள் நான் நடித்த படம் எல்லாமே ஹிட். நீங்கள் பார்த்தா மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, கூர்கா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், வெயில், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், சண்டை, பழனி, சார்டஸ் எல்லாமே சின்ன படம் தான்.
நான் நடித்ததில் 90% படம் ஹிட். அது காரணம் என்னென்னா, நான் சின்ன படங்கள் தான் பெருசாக நடிச்சிருக்கேன். நான் பெரிய படங்கள் நம்பி நடித்த 2-3 படம், 2-3 படத்தில் எனக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. நான் அந்த நடிக்க வேணான்னு ஒரு முடிவே கூட தான் நான் பண்ணிட்டேன். நீங்கள் டிக்ளேர் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அதில் பெரிய ஸ்கோப் இல்லை. இங்கே என்னென்னா, இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷேரிங் என்னென்னா, நீங்கள் இப்படி தான் வருவீங்க, லைக்காவெலாம் உதாரணம் சொல்லுவீங்க, ஷேர் கோட்டெல்லாம் வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்கள் அடுத்த என்ன பண்ணுவீங்க, அதேமாரி ஒரு புதிய இயக்குநர்களை ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணி இன்னொரு படம் எடுக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி பெரிய வட்டம் வந்தோம் வந்து, தலைவர் நம்ம இப்படியே போகக்கூடாது தலைவர், அது ஒரு 30 கோடி எடுத்து பிளான் பண்ணுவோம், இவரை ஹீரோவை போடலாம், தெலுங்குலேருந்து ஒரு வில்லன் செம்மையாக பண்ணுறாங்க, தெலுங்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும், மலையாளத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் மாதிரி உலகத்தில் யாருமே நடிக்க முடியாது, அவரை போட்டலாம், ஒரு 300 கோடி தெரியலாமான்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு பெரிய பையனாகிட்டான், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொல்லி இந்த ஷேர் ஹோல்டர், எங்கள் ஷேர் ஹோல்டர் தப்பு செஞ்சாலும் அதை நாங்கள் தண்டிச்சு உடனே வெளியே அனுப்பிடுவோம், இந்த பாலிசிலாம் மறந்து நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளே குதி ஒரு வருஷம் கழித்து கிணத்துல தண்ணியில் எல்லாம் யாராவது காப்பாற்றுங்க, அப்போ யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. இன்றைய வரைக்கும் என்னுடைய பாலிசியிலேருந்து ஒரு நாள் கூட பேக் வாங்கினதில்லை. புதிய இயக்குனர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்காரு, கை மீறி ஒரு நாள் பட்ஜெட்டை போக விடுறதே கிடையாது. திருப்பாச்சி எடுக்கும்போது பேரஸாக இருக்கும், அதான் பட்ஜெட்டு. ஜீவாவை அறிமுகப்படுத்தி ஆசை எடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் தான், இவ்வளோ தான் பண்ணணும். என் பையன் நடிக்கிறாங்க தான் நீ பெருசாக பண்ணக்கூடாது, விஜய் சார் நடிக்கிறாங்க தான் உன்னோட பட்ஜெட் நீ பெருசாக கூடாது, இவ்வளோ தான் பட்ஜெட் சொல்லிட்டு பட்ஜெட் உள்ள வாழ்ந்ததுனால தான் இன்றும் சவுத்தி சார் அசைக்க முடியாத ஒரு புடிச்ச தெலுங்குல இருக்கார். ஒரு பாலிசியை சார் நீங்க என்ன பண்றீங்க, ஆஸ்லிஸ்ட் ஆயிடுறீங்க, வைப்ரண்ட் ஆயிடுறீங்க, ஆசைகள் வர்றது, பேராசைகள் வர்றது. நீங்க ஒரு பாலிசியை ஃபாலோ வச்சு நல்ல படம் எடுக்க முடியும் பண்ணீங்களா, அப்படியே போங்க. சின்ன படம் எடுத்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எடுக்கலாமேன்னு ஒன்று இறக்கிறீங்கல்ல, இதுல தான் சார் பல பிடிச்சி காணப்படாங்க. அது நான் பல பேர் உதாரணம் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, பல உதாரணங்கள் இருக்கு. சின்னதாக எடுத்துட்டு வரைக்கும் ஜெயித்தே இருந்தவங்க, ஒரு தயாரிப்பாளர்லாம் மொத்தமாக 100 படம் எடுத்து ஜெயிச்சுதான் ஒரு ப்ரொடியூசர் ஒரே படத்தில் காலி பண்ணார். அப்போது அந்த பேராசை யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள். அது உங்களுக்கு வந்துடக்கூடாது. உங்களுடைய விட்பா பற்றி ஒரு அறம்ங்கிற வார்த்தை மாதிரி இருக்குது, விட்பான்னு விடுப்பான்னு இல்லை, விட்டம்பா கூட வரலாம், படத்தை ரிலீஸ் பண்ண விட்டம்பா கூட வரலாம். ஆனால் அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் வந்து எனக்கு தெரியல, பேருக்காக படம் ஓடுமா, சென்டிமெண்ட்டுக்காக படம் ஓடுமா அப்படி இல்லை. ஒன்றே ஒன்று ஓடுது சார், மக்களுக்கு பிடிச்சா படம் ஓடும். அது காமெடி படமா இருக்கலாம், த்ரில்லர் படம், என்டர்டைன்மெண்ட் படம், எது வேணாலும் இருக்கலாம் சார். அந்த 2 மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கணும், இவ்வளோதான் சார் சூத்திரம். அதுக்கு நீங்கள் கதை செலக்ட் பண்ணுங்க, உங்கள் பங்குதாரர் என்றைக்குமே சிரிக்கணும்னீங்க, கண்டிப்பாக நடக்கும். விட்பா விட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக்கில் வந்து அவரோட பதிவுகளை பார்த்து அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு முயற்சி தெரியுது அப்படின்னு சொல்லி நானாக ஃபோன் பண்ணி பேசி அவரோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் எனக்கு பழக்கமானார். ஆனால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த வளர்ச்சி. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவெலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நம்ம பல பேரை சந்திக்கிறோம், பல பேர் பல ஐடியாக்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அப்படியும் நானும் இதை வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ சொல்கிறாரு, என்னென்னா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இலங்கையிலேருந்து இங்கே வந்து எப்படி இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஆனால் 3 மாதம் கழித்து பார்த்தா அவர் சொன்னதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டார். எந்த ஒரு அழகான கோலத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று வேணும். அந்த புள்ளியை வச்சா தான் அடுத்தடுத்த புள்ளிகளை வச்சு அதை அழகான கோலமாக ஆக்க முடியும். அந்த முதல் புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுட்டார். இனி வர்ற அவருடைய காலங்கள், அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னொன்று அவர் சொன்னார், இந்த விட்பாவோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படி. அதுக்கு உதாரணமே எனக்கே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ யாராவது ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சா விடுவாங்களா சொல்லுங்கள். ஆனால் அவர் வந்து விட்டு கொடுத்தாரு, நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு வந்து இப்போ மாம்பழ திருடி ரிலீஸ் ஆகணும்,
அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன். அதனால் இந்த ப்ரொடியூசர் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கரூருக்கு வந்து என்னை கூட்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சார். ஸோ அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசும் எல்லாமே இருக்குது. முக்கியமாக நம்பிக்கை வந்து 100% நம்புவார், செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கை வந்து அவர்கிட்ட பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நான் அவர் ஃபேஸ்புக்கில் விஷயம் போடலே படிக்கையில் சொல்லையோ இவ்வளோ எழுதுனா எப்போ ஏன் படிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிட்டாரு. எல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதை விட எங்கள் தலைவர் செயலாளர் அவங்கெல்லாம் பேசிட்டாங்க. ராஜன் சார், அமரன் சார், ரவிமரியா சார் எல்லாருமே இந்த விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது ரொம்ப லேசான விஷயம்தான். அது சரியான இடத்துல சரியான படமாக எடுத்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா மக்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் அந்த சரியான பாதையை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்கிறத விட அதை கொண்டு போய் சேர்க்குறது கஷ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சேர்த்தாலும் போதாது, சேர்த்ததை வெற்றி பெற செய்யக்கூடிய இதுவும் நம்மகிட்ட கையில் இருக்கணும். அந்த எந்த தேட்டரில் போட்டால் படம் ஓடும், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரை கொடுத்தா படம் ரிட்டர்ன் தருவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி என்ன வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த வியாபாரத்தையும் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டினியூவாக படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சாருடைய காலங்கள், அதாவது இப்போ சார் சொன்னாங்க எங்கள் அப்பா அப்படின்ட்டு, பேரரசு சார் சொன்னார் எங்கள் அப்பா அப்படின்ட்டு உதயகுமார் சாரை. எனக்கு அப்படி பார்த்தா இவர் நண்பர், அவர் அப்பா தாத்தா கங்கைமரன் சார் மாதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா சினிமாக்கள் எப்போதும் நல்லா தான் இருக்குது. இப்போவும் இந்த வியாபாரம் அப்படிங்கிற விஷயமும் ரிலீஸுங்கிற விஷயம் தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹைவேல போகக்கூடாது. சின்ன படம் ஒரு சப்வே ஒன்று இருக்கு பண்ணுறேன்னாலும் அந்த படங்களை திருப்பி எடுக்கிறதுனால தான் அடுத்தடுத்து போக முடியுது. அதனால் இந்த அமைப்பை சினிமாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படிங்கிறதுனால அதே ஒரு பெருமையான விஷயம். சார்லாம் சொன்ன மாதிரிக்கு நானும் ஒரு பயத்திலே தான் உள்ள வந்தேன். ஐயோ எந்த சங்கத்துக்கு நம்மளை பார்த்துட்டாங்கன்னா வந்து உதயகுமார் சார் கேட்பாரு, என்னடா நீ ஏன்டா வந்திருக்கேன்னு கேட்டு வரேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதனால் சினிமா உலகத்திலே உயர்ந்த தொழில் என்னன்னு என்கிட்ட கேட்டால் சினிமாவில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு போட்ட சோறை விட சினிமா இருக்கும், அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சினிமா நல்ல தொழில், சரியாக பண்ணுங்க, சரியாக சேர்க்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தா மக்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. நன்றி, வணக்கம். முதலில் என் தமிழுக்கு ஒரு வாழ்த்துரை. காவிரி நீர் குடித்து செப்புகின்ற கன்னித்தமிழ் தித்திக்கும், அது கல்லையும் கனிவிக்கும், சர்க்கரை போல் இனிக்கும், சொன்னாலே நாம் மனக்கும், கேட்டாலே செவி சாய்க்கும், எதற்காகவும் அடியாத வானமாயிருக்கும், வேறு எவராலும் தொட முடியாத தூரமாயிருக்கும், தேவருக்கெல்லாம் வேதமாயிருக்கும், அதை தெரிந்தும் மறைப்போருக்கு அந்த தெய்வமே வந்து எதிரில் நிற்கும், அத்தகைய பெருமையால் நாவசைத்து நான் இசைக்கும் நற்றமிழே, நலம் பெறுவாய் வளமுடனே வாழ்த்துவனே என் தமிழ் அன்னையே. நேரம் கடந்து விட்டதால் நான் குறுகிய நேரத்திற்குள்ளே இந்த விட்பாவை பற்றி நான் சொல்ல வேண்டும். அதை மட்டும் நான் கூறிவிடுகின்றேன். சித்திரை திங்கள் நிலா காலம், சங்கத்தமிழுக்கு விழா கோலம், மழை வேண்டி வணங்கி இந்திர விழா இந்த காலம், போதிநாதனாம் புத்தன் தோன்றிய காலம், அது மட்டுமா மணிமேகலை கையில் அமுத சுரபி கிடைத்த காலம், இப்படி பல்புகழ் நிறைந்த காலம் எங்கள் விட்பாவை அறிவித்த காலம். இது எங்களுக்கு பெருமை. இயக்குனர் ரசீம் அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய பொன் பேரணி இது. ஷாஜகான் தாஜ்மஹாலை உருவாக்கினான் என்றால் அது உலக வரலாறு. இயக்குனர் ரசீம் வரலாறு. மனிதனாய் பிறந்த நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். என்ன அதற்கான வேகமும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஒரு சிலரிடம் மட்டும்தான் உள்ளது. இப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல்களை தட்டி எழுப்பினால் அவர்களும் விஸ்வரூபம் எடுப்பார்கள். அதற்கான அடையாளம்தான் தேடி என்றால் தேடி தேடி சுத்தம். இப்படித்தான் விட்பா என்றால் தேடி தேடி திறமையான கலைஞரை தருவது. இந்த விட்பா சோம்பலை சாம்பலாக்கி பிரபலமாக்கும். இந்த விட்பா முற்றுப்புள்ளியை முயற்சி புள்ளியாக்கி முக்கிய புள்ளியாக்கும்.
இந்த உலகத்தில் ஓயாமல் உழைத்தால் மட்டுமே உயர முடியும் என்று சொன்னார் ஐயா. நம்ம பேர் பக்கத்தில் இருக்கிறார்கள் தட்சன் மூர்த்தி ஐயா அவர்கள். இப்படி ஓயாமல் உழைப்பவருக்கே விட்பா உருவாக்கப்பட்டது. விரல் என்றால் வெறும் விரல் அல்ல, அது வெற்றி. இப்படித்தான் விட்பா என்றால் அது அமைப்பு அல்ல, இந்த உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் அமைப்பு. இந்த விட்பா எந்த கல்லையும் இருக்கும், எந்த வில்லையும் வளைக்கும், எதிலும் கற்கண்டாய் இனிக்கும் என்று கூறி